உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அத்தை. வீட்ல இருக்கிறது தீபா இல்லங்கறத நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் மறைச்சிட்டார்ல. இப்பவும் அத்தை தாலி கட்ட சொன்னதுனால தான் உண்மையை சொன்னாரு. இல்லைன்னா சொல்லாம நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு தான் இருந்திருப்பாரு. ஏய், அவன் தான் அம்மாக்காக இந்த உண்மையை மறைச்சேன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏமாத்திட்டான் அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? ஏங்க, அத்தை ஹெல்த்துக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாருல. கோயில்ல உண்மை தெரிஞ்சப்போ அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அதான் எதுவும் ஆகல. நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அருண், நீங்க 1000 தான் சொன்னாலும் கார்த்தி இந்த விஷயத்துல செஞ்சது தப்புதான். நம்மள விடுங்க, அத்தை கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்க கார்த்தி மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட மறைக்க அவருக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. மீனாட்சி, கார்த்தி யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி கஷ்டப்படுத்துறத விட யார்கிட்டயும் சொல்லாம தீபாவை கண்டுபிடிச்சதெல்லாம் நினைச்சிருப்பான். அம்மா கல்யாணம் வரைக்கும் போனதுனாலதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டான். எனக்கும் வீட்ல இருக்கிறது தீபா இல்லங்கிற டவுட் இருந்துச்சு. அந்த கீதாவோட நட உட பாவனை பேசுற விதம் எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஒரு அண்ணியா இது எல்லாத்தையும் நானும் கவனிச்சேன். ஆனா சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டேன். அத்தை, நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அதான் கார்த்தி ஏன் மறைச்சேன்னு தெளிவா சொல்லிட்டான். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ என் கவலையெல்லாம் என் மருமக தீபா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா இல்லையா, அத பத்தின சிந்தனை தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சார், கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. உங்க அம்மா சடங்கு செய்யறதா சொல்லி கல்யாணத்தை நடத்துறதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல. அம்மா அப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இது ஃபார்மாலிட்டின்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க. நானும் அதை நம்பி தான் வந்தேன். ஆனால் அம்மா இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள்லாம் இல்லைங்க. முதல் தடவை எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ அவங்களால அதை பார்க்க முடியல. ரெண்டாவது தடவை எங்கள் கல்யாணத்தை பார்க்குற சுச்சுவேஷன் வரும்போது அது நடக்காமல் போயிடுச்சு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது பார்த்துடணும் தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. சார், நான் இங்க வந்ததுல இருந்து ஆண்டியை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. உங்க மேல இருக்கிற பாசத்தினால்தான் இப்படிலாம் செய்யறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கோவில்ல நான் கோவமா இருந்தது உண்மைதான். அப்போ அவங்க ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்கன்னு நானும் சைலண்டா இருந்துட்டேன். இது புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.